ஜெய், ஓகே கைஸ், நீங்கள் எல்லாம் பத்திரமா வீடு போய் சேர்ந்து அவங்க ஆஃபீஸையும் அங்கே இருக்கும் முக்கியமான வேலைகளையும் கவனிங்க. நானும் மயிலும் எங்கள் 28வது ஹனிமூனுக்கு இப்படியே கிளம்புறோம் என தன் பிள்ளைகளை பார்த்து சொல்ல, டேட், புதுசாக கல்யாணம் முடிந்தது உங்களுக்கு இல்லை எங்களுக்கு என்று நீங்கள் அடிக்கடி மறந்துடுறீங்க என்றான் விஹான் சிரித்து கொண்டே. உனக்கே ஞாபகம் இல்லாதப்போ நான் ஏன் ஞாபகம் வைத்திருக்கணும் மைசன் என அசால்ட்டாக சொன்னவர், அருவி கூட ஆஃபீஸ் பிஸி ஒர்க் ஷெட்யூலையும் ஒரு 3 நாளாவது ஹனிமூன் போனார். ஆனால் நீ என விஹானை கிண்டல் செய்ய, நான் நாளைக்கு போகிறேன் டேட், 10 நாள் காஷ்மீர் ஹனிமூனுக்கு. நீங்கள் குட் பாயா சென்னை போய் ஆஃபீஸை பார்த்துப்பீங்களாம். ஓகே என்றான் விஹானும் கொஞ்சமும் குறையாது கிண்டலோடு. ஜெய்யை பார்த்து, விஹானுக்கு இப்போது இருக்கும் இந்த மனநிலையில் ஆறுவை அழைத்து கொண்டு ஹனிமூன் செல்ல கொஞ்சமும் விருப்பம் இல்லைதான். இன்னும் அவளுக்கு அவன் மேல் உள்ள கோபம் துளி கூட குறையவில்லை. ஆறு தன்னிடம் மோதிரத்தை திருப்பி கொடுத்ததை அவன் மனதால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏதோ அவள் தன்னையே வேண்டாம் என்று சொன்னதைப் போலவே தோன்ற, கோபத்தில் எங்கே அதாவது அவள் மனம் நோகும்படி பேசிவிடுவோமோ என்று 2 நாட்களாக அவளிடமிருந்து தள்ளியே இருக்கிறான். ஆனால் அவன் சென்னையில் இருந்து கிளம்பும் போதே இப்பொழுது ஆறுவிற்கு விடுமுறை என்பதால் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி காஷ்மீர் செல்ல அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துவிட்டே வந்திருந்ததால் ஜெய்யை வம்பிழுப்பது போல பேசவும் சற்றென்று தோன்றிய கோபத்தை அதை சொல்லிவிட்டான். ஜெய்யிற்கு நன்கு தெரியும், விஹான் செல்வதாக சொல்லும் இடத்துக்கு அத்தனை எளிதில் சென்றுவிட முடியாது. முன்பதிவு பல நாட்கள் முன்பே, ஏன் 1 மாதத்திற்கு முன்பாவது செய்து இருக்க வேண்டும். விஹான் முழு திட்டத்தோடு வந்திருப்பது புரிந்து தனக்குள்ளே சிரித்து கொண்டார். ஆனால் புரிய வேண்டியவளுக்கோ இதை பற்றி எதுவும் தெரியாது என்பதால் அவள் இது மற்றவர்களின் கேள்விக்கான பதில் என்று மட்டுமே நினைத்திருந்தாள். அது மட்டுமின்றி மற்றவர்களுக்காக தன்னிடம் காதலை சொன்னவனுக்கு அந்த நிமிடமே உடனே பூங்கொத்து வேண்டுமானால் அங்கு கிடைத்திருக்கும். ஆனால் வைர மோதிரம் எப்படி உடனே கிடைத்தது என்று யோசிக்க தவறினாள். மறுநாள் மற்றவர்கள் அனைவரும் ஊர் திரும்ப இவர்கள் இருவரும் மட்டும் காஷ்மீர் கிளம்பினர். அங்கு விஹான் முன்பே செய்திருந்த ஏற்பாட்டின்படி இவர்களுக்காக முன்பதிவு செய்யப்பட்டிருந்த வீட்டின் சிறு படகின் மூலம் சென்று இறங்கினர். படகு சுற்றிலும் நீரும் அழகிய இயற்கை காட்சியுமே இருக்க தன்னந்தனியாக இருந்த அந்த படகு வீட்டின் அழகு மனதை கொள்ளை கொண்டது. அதை வீடு என்று சொல்வதை விட குட்டி பங்களா என்று சொல்வதுதான் சரி. பறந்து விரிந்த பார்த்து பார்த்து அலங்கரிக்கப்பட்ட பெரிய ஹால், விசாலமான 2 படுக்கை அறைகள், அனைத்து வசதிகளோடு கூடிய சமையலறை, அதன் அருகிலேயே உணவு மேஜையோடு கூடிய உணவு அறை, படகின் முன்னும் பின்னும் வெளியழகை ரசிக்கும் வகையில் அமர்ந்து பேச அங்காங்கே சாய் விற்கைகளும் நாட்காலிகளும் போடப்பட்டு அழகாக இருந்தது. அதன் அழகை கண்டு ஆறு பிரமித்து கண்கள் விரிய பார்த்து கொண்டு அப்படியே நின்றுவிட்டாள். இதுவரை அவள் இது போன்ற இடத்திற்கு எல்லாம் வந்ததில்லை. இதுவே முதல் முறை என்பதால் அவளுள் இருக்கும் சிறு பிள்ளை வெளிவந்ததை குதூகலத்தோடு அவற்றை ரசித்து கொண்டு நின்றிருந்தவளுக்கு அவளின் இந்த சந்தோஷ மனநிலையை பகிர்ந்து கொள்ளக்கூட யாரும் அருகில் இல்லை. முன்பே விஹானோடு அதிகம் பேசாமல் ஒதுங்கியே இருப்பவள் அவன் இப்போது 2 நாட்களாக ஏதோ தன்னிடம் மட்டும் கடுகடுவென இருப்பது போல தோன்ற இன்னும் தனக்குள்ளேயே ஒடுங்கி போனாள். மற்றவர்களிடமெல்லாம் நன்றாக பேசி சிரிப்பவன் திடீரென்று தன்னிடம் மட்டும் ஏன் இப்படி நடந்து கொள்கிறான் என சரியாக யோசிக்க தொடங்கியவள், அவன் என்னைக்கும் நம்மக்கிட்ட ஒழுங்கா நடந்திருக்கான் என தோன்ற அதை பற்றி எண்ணத்தை கைவிட்டாள். இங்கு உதவிக்கோ வேலை செய்பவோ யாரும் கிடையாது. சமையல் அறையில் தேவையான அனைத்து பொருட்களும் இருக்கும். நாமே தான் அனைத்து செய்து கொள்ள வேண்டும். முதல் நாளை மறுநாள் சமையலுக்கு தேவையானதை பற்றி ஃபோனில் சொல்லிவிட்டால் காலையிலேயே சிறு படகில் கொண்டு வந்து கொடுத்து விடுவர். இவர்கள் இங்கு வரும் போதே மாலையாயிருக்க லேசான உணவுகளை அங்கிருந்தே கொண்டு வந்து விட்டதால் அதை சாப்பிட்டு உறங்கிவிட்டனர். காலையில் வழக்கம் போல் சீக்கிரமே எழுந்துவிட்ட விஹான் சிறிது நேரம் வெளியவே அமர்ந்து அந்த இயற்கை அழகை ரசித்து கொண்டு இருந்தவன் பிறகு ஹாலில் தன் மடிக்கணியோடு செட்டில் ஆகிவிட்டான். வெகு நேரம் கழித்து கண்முழித்து எழுந்து வந்த ஆறு சிறிது நேரம் என்ன செய்வது என்று தெரியாமல் திருதிருவென முழித்து கொண்டு நின்றவள் வழக்கமாக எழுந்ததும் காஃபி குடித்தே பழகியதால் சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு பிறகு தானே சமையலறையை நோக்கி சென்றாள். ஆறு சமையலறைக்குள் நுழைவதே தன் வேலையின் கவனமாக இருந்த விஹான் தலையை நிமிர்த்தி பார்த்துவிட்டு மீண்டும் தன் வேலையில் மூழ்கி போனான். 10 நிமிடங்களுக்கு பிறகு சமையலறையிலிருந்து வெளியில் வந்து எதையோ தேடிக்கொண்டு இருந்தவளை கேள்வியாக பார்த்தவன், எனக்கு ஒரு கிரீன் டீ என்றான். அதில் அவனை திரும்பி பார்த்தவள் ஒரு தலையாட்டலோடு மீண்டும் உள்ளே சென்றுவிட 11 நிமிடங்களுக்கு மேல் ஆகியும் டீயும் வரவில்லை. உள்ளே சென்ற ஆறுவும் வராமல் போக இவ்வளவு நேரம் என்ன செய்கிறாள் என்று தோன்ற விஹான் எழுந்து உள்ளே சென்றான். அங்கு அடுப்பின் முன் பால், சர்க்கரை, கப் என்று வரிசையாக வைப்பது போல வைத்து கொண்டு வலது கையை கட்டை விரலை வாயில் வைத்து கடித்தபடியே தீவிரமாக எதையோ யோசித்து கொண்டிருந்தாள் ஆறு. அவளையும் அவள் முன் இருந்த பொருட்களையும் மாறி மாறி பார்த்தபடியே அவள் அருகில் நின்றவன்
என்ன காஃபி இன்னைக்கே போடலாமா, இல்லை பொறுமையாக நாளைக்கு போடலாமான்னு யோசனையா என கேட்கவும் திடுக்கிட்டு அவனை நிமிர்ந்து பார்த்தவள் அப்போதே விஹான் அங்கு நிற்பதை கவனித்தாள். இல்லை, வீட்டில் அம்மா காஃபி ஃபில்டர் வச்சிருப்பாங்க, இங்கே அப்படி எதுவுமே இல்லை, எப்படி போடுறது என தன் அரும் பெரும் சந்தேகத்தை கேட்க அவளை மேலிருந்து கீழாக ஒரு பார்வை பார்த்தவன் ஃபில்டர் இருந்தால் மட்டும் உனக்கு காஃபி எப்படி போடுறதுன்னு தெரியுமா என கேட்கவும் அச்சோ தெரியாதே என்றால் திருட்டு முழித்தபடியே. அதில் தன்னை மீறி கட்டுப்படுத்த முடியாமல் சிரித்தவன் போ நான் போடுறேன் எனவும் அதுவரை விஹான் சிரிப்பதை வாயை பிளந்து பார்த்தபடி நின்றவள் என தலையை பெரிதாக அசைத்துவிட்டு வெளியே போக திரும்பியவள் ஆமாம் உங்களுக்கு போட தெரியுமா என சந்தேகமாக கேட்க ஏதோ கொஞ்சம், ஃபில்டர் இல்லைனாலும் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் போடுற அளவுக்கு தெரியும் என பொங்கி வந்த புன்னகையை அடக்கி கொண்டு சொல்லவும் ஓ அப்படியும் போடலாமோ என சீரியஸாகவே சிந்தித்தபடி வெளியேறியவள் மீண்டும் சமையல் அறையில் எட்டி பார்த்து அப்புறம் க்ரீன் டீ கேட்டீங்கல்ல, அங்கே க்ரீன் கலரில் எந்த பவுடரும் இல்லை, நான் பார்த்துட்டேன் என்றவளை விஹான் திரும்பி போலியாக முறைக்கவும் அச்சோ அங்கே இல்லையே தேட போறீங்களேன்னு வந்து சொன்னா ரொம்ப தான் என மெல்ல முணுமுணுத்தபடி அங்கிருந்து நகர்ந்தாள். ஆறுவையும் அவள் புலம்பலையும் கேட்டவனுக்கு எத்தனை கட்டுப்படுத்தியும் முடியாமல் புன்னகையே பொங்கி வர குட்டி கும்பகர்ணி நீ சமையலையும் ஜீரோவா, முதல்ல நீ எதிலெல்லாம் வீக்குன்னு தெரிஞ்சுக்கணும் என சிரித்தபடியே மெல்லிய குரலில் சொன்னவன் தன் வேலைகளை கவனமானான். அப்போது ஆறுவின் மேல் எந்த கோபமும் அவனுக்கு இல்லை. இதை கூட தெரியாமல் இருக்கிறாளா என்று கூட அந்த நிமிடம் அவனுக்கு தோன்றவில்லை. அவ்வளவு ஏன், விஹான் மனதில் அந்த நிமிடம் 3 நாட்களாக அவள் மேல் இருந்த கோபம் கூட அப்போது இல்லை. செல்லமாக சலித்து கொண்டேதான் ஆறுவை பற்றி எண்ணினான். சிறிது நேரத்தில் இருவருக்கும் தேவையான பானங்களை 2 கப்புகளில் ஊற்றி ஒரு ட்ரேயில் வைத்து எடுத்துக்கொண்டு வந்து ஆறுவிடம் கொடுத்துவிட்டு அவனும் ஒரு கப்போடு அருகில் இருந்த இருக்கையில் அமர்ந்தான். காஃபியே விஹான் போட்டதாயிற்றே, எப்படி இருக்குமோ என்று தோன்ற இதை விட்டால் வேறு வழியும் இல்லை என சற்று பயத்தோடே எடுத்து பருகியவளின் கண்கள் நம்ப முடியாமல் சற்று ஆச்சரியத்தோடு விரிந்தது. ஏனென்றால் காஃபி அத்தனை சுவையாக இருந்தது மட்டுமல்லாமல் ஆறு விரும்பி குடிக்கும் பதத்தில் அவள் குடிக்கும் அளவு சூட்டில் இருந்தது. அந்த காலை நேரத்தில் பருவநிலைக்கும் படகு வீட்டை சுற்றியிருந்த நீரின் குளுமையும் சேர அந்த நேரத்தில் உள்ளே இறங்கிய சூடான சுவையான பானம் ஆறுவை தன்னை மீறி வாவ் என சொல்ல வைத்தது. கையில் இருந்த பேப்பரில் கவனத்தை பதித்திருந்த விஹான் ஆறுவின் வாவ் என்ற வார்த்தைகளில் நிமிர்ந்து அவளை பார்க்க அவள் ஒவ்வொரு துளியாக ருசித்து பருகி கொண்டிருந்தாள். அதை ஒரு சிறு புன்னகையோடு பார்த்தவனின் மனசாட்சியோ அடே இந்த சாப்பாட்டு ராமியை கவுக்கிறது ரொம்ப ஈஸி போலையே, இது தெரியாம நீ இவ்வளவு நாளை மிஸ் பண்ணிட்ட போலையே என கலாய்த்தது. 1 மணி நேரத்திற்கு பிறகு ஆறு குளித்துவிட்டு வரவும் இலகுவான ஷர்ட்ஸ் கையில்லாத டி-ஷர்ட் அணிந்து இடது தோளில் சிறிய டர்க்கி டவலை தொங்கவிட்டபடி வலது காதில் போனை வைத்து கொண்டு தலையை சாய்த்து அதை பிடித்தபடி பிஸ்னஸ் பேசி கொண்டிருந்தவனின் கைகள் லாவகமாக காய்களை வெட்டி கொண்டு இருக்க விஹான் சமைத்து கொண்டு இருக்க சமையலறையில் திறந்திருந்த சாளரம் வழியாக உள்ளே நுழைந்து தன்னை வருடிய குளிர்ந்த காற்றை கண்மூடி ரசித்து கொண்டே தன் பணியை எந்த தடங்களும் இன்றி செய்து கொண்டிருக்க தன் போனை பார்ப்பது போல் ஹாலில் இருந்தபடியே அந்த அழகிய திவான் காட்டில் சாய்ந்தவரை ஆவன அவனை பார்த்து கொண்டு இருந்தாள். அவன் மனையாள் இவன் நிஜமாகவே பிஸ்னஸ் மேன் தானா என்ற சந்தேகத்தோடு இப்படி சிந்தித்து கொண்டிருந்தவளுக்கு வெளிநாட்டுக்கு படிக்க போயிருந்ததா சொன்னாங்களே, ஒருவேளை அங்கே ஹோட்டலில் வேலை பார்த்து இருப்பானோ பயப்பில்ல என தோன்ற தன்னை மீறி சிரித்து கொண்டிருந்தாள். ஒவ்வொரு வேலைக்கும் விஹான் வகை வகையாக சமைத்து கொடுக்க ஜாலியாக சாப்பிட்டு கொண்டிருந்தாள். அவன் தர்மபத்தினி. வழக்கமான சமையலான குழம்பு காய் கூட்டு ரசம் இதுபோல் எல்லாம் அவனுக்கு சமைக்க தெரியாது. விஹானுக்கு தெரிந்ததெல்லாம் கான்டினென்டல் ஃபுட் தான். அது சிம்பிளாக நீட்டாக சமைத்து பரிமாற அதன் ருசியில் மயங்கி அவளும் அமைதியாகவே சாப்பிட்டு கொண்டிருந்தாள். இவையெல்லாம் விஹான் வெளிநாட்டில் படித்து கொண்டு இருந்தபோது தனக்காக தெரிந்து கொண்டது. இங்கு அத்தனை பேருக்கும் செல்ல பெண்ணாக சிறகுக்குள் வைத்து பொத்தி வளர்க்கப்பட்ட ஆறுவிற்கு இதெல்லாம் தேவைப்படாமலேயே போனதோடு வீட்டில் 2 அம்மாக்கள் இருக்கும்போது இவளுக்கு சமையலறைக்கு போக வேண்டிய சந்தர்ப்பம் கூட அமையவே இல்லை. அவன் பார்த்து செய்து அவளை ஒரு குழந்தை போல பார்த்து கொண்டான். இப்படியே 5 நாட்கள் செல்ல ரொம்பவே தனிமையை அதிகமாக உணரத் தொடங்கினாள் ஆறு. எப்போதும் அவளை சுற்றி உறவினர்கள் கூட்டமும் நண்பர்கள் கூட்டமும் என்றும் இருந்தே பழக்கப்பட்டவளுக்கு இங்கு பேச்சு துணைக்கு யாரும் இல்லாமல் போக ஒரு மாதிரி வெறுப்பை கொடுக்க தொடங்கி இருந்தது. அதிலும் அன்று விஹான் தன் காதலை சொல்லிய விதம் அவள் மனதை லேசாக அசைத்து பார்க்க துவங்கியது இருந்தது. அவளிடம் எத்தனையோ பேர் காதலை சொல்லியிருக்கிறார்கள், அவர்களுக்கு எல்லாம் தனக்கு விருப்பம் இல்லை என்பதை மனம் நோகாதபடி நாசுக்காக சொல்லி கடந்து விடு
விடுபவர்களுக்கு ஏனோ இதை அத்தனை எளிதாக கலந்து விட முடியவில்லை. அது காதலை சொன்னவன் தன் கணவன் என்ற சொந்தத்தில் மஞ்சை கயிறு மகிமையா, இல்லை முதன்முறையாக தன்னை முத்தமிட்டு காதலை சொன்னவன் இவன் என்பதாலையா என்பது இப்போது வரை ஆரவிற்கு புரியவில்லை. இன்னும் சொல்லப்போனால் விஹான் காதலை சொன்னது அவள் மனதை பாதித்ததை விட அது பொய்த்து போனதே என்பதுதான் அவள் மனதை அதிகம் பாதித்தது. மற்றவர்களுக்காக சொல்லப்பட்ட காதல் என்றே நினைத்து மனதை வருத்தி கொண்டவளுக்கு இப்போது கூட தன் மனதின் வருத்தம் எதற்கு என்று புரியவில்லை. அது தனிமையில் இருப்பது தன்னை பாதிப்பதாகவே எண்ணிக்கொண்டிருந்தாள். என்னதான் இங்கு இருவரும் மட்டுமே இருந்தாலும் இன்னும் அவர்களுக்குள் எதுவும் மாறவில்லை. தேவைக்கு 1-2 பேச்சு அவரவர் வேலையை பார்த்து கொண்டு மட்டுமே இருந்தனர். என்ன ஒரே ஒரு மாற்றமாக யாரும் யாரையும் வார்த்தைகளாலும் செயலாலையும் நோய்கடிக்கவில்லை. ஆருவின் பிரச்சனை இப்படி இருக்க விஹானுக்கு வேறு விதமாக இருந்தது. ஆர்வை போல எல்லாம் மனதில் இருக்கும் தவிப்பு எதற்கு என்று தெரியாத அவஸ்தை இல்லை. இப்படி ஒரு தனிமையான இடத்தில் ரம்மியமான சூழ்நிலையில் தன் மனம் கவர்ந்த காதல் மனைவி அருகில் இருக்க அவளிடமிருந்து தள்ளி இருப்பது தான் அவனை பாடாய்படுத்தி கொண்டிருந்தது. அவளை நெருங்கி காதல் மொழி பேசி கொஞ்சி விளையாட மனம் தவித்தாலும் ஏனோ காதலை யாசகமாக கேட்டு அவள் முன் கையேந்த அவன் மனம் தன்மானம் இடம் தரவில்லை. சில நேரங்களில் அவனின் கட்டுப்பாட்டை எல்லாம் உடைத்து தூள் தூளாக்கி விட்டு அவளை அப்படியே தூக்கி கொண்டு போக சொல்லி பரபரக்கும் மனதை அடக்க முடியாமல் பெரும்பாடு பட்டு கொண்டிருந்தான். அவனை சோதிக்கவென்று ஆறு அவளை அறியாமல் செய்யும் சில செய்கைகளும் இருந்தது. இவற்றையெல்லாம் ஒவ்வொரு நாளும் பெரும்பாடு பட்டு கடந்து கொண்டிருந்தான். அன்று அப்படித்தான். மாலை நேரத்தில் அங்கிருந்த அழகை ரசித்து கொண்டு கணுக்கால் வரை காலை நீரில் மூழ்கவிட்டு அமர்ந்து விளையாடி கொண்டிருந்த ஆரு இதே இடத்தில் தன் குடும்பத்தினரோடு வந்திருந்தால் எவ்வளவு மகிழ்ச்சியாக விளையாடி மகிழ்ந்திருப்போம் என்று தோன்ற தன் தனிமையை போக்கிக் கொள்ள தன் போனை எடுத்து தங்கையை அழைத்தாள். ஆரு மேடம், என்ன ஒரு அதிசயம், உங்களுக்கு நாங்கள் எல்லாம் ஞாபகம் இருக்கோமா என நக்கலாக பேசிய போனை ஆதி எடுத்தாள். என்னடி கொழுப்பா என கோபப்பட்டவளை கொஞ்சி சமாதானம் செய்தவள் இப்போ 6 மாதா அழைத்தது எதற்காகவோ என கேட்க, ஹே அதை சொல்ல மறந்துட்டேன் பார், இந்த இடம் அவ்வளோ அழகா இருக்குடி, இங்கேயே இருந்துடலாம் போல. என்ன நீங்கள் எல்லாம் பக்கத்தில் இல்லையே என்றுதான் ஒரே குறை. நீங்கள் கூட வந்திருந்தா செம்மையாக இருக்குண்டி என கண்கள் மில்ல சொல்ல, அடியே நீ போயிருக்கிறது ஹனிமூன், அங்கே நாங்கள் வந்தாதான் தப்பு. உன்னை சொல்லி தப்பில்லடி, வேற பெண்ணே கிடைக்காதது போல உன்னை போய் கல்யாணம் செய்தார் பாரு என் அத்தான், அவரை சொல்லணும் என்றால் நீட்டி இழுத்து கிண்டலாக. ஆமாம், அப்படியே ஆசைப்பட்டு கட்டிக்கிட்டாரு பாரு என மனதிற்கு நொடித்து கொண்டே போனை அணைத்தாள். ஆறு ஸ்பீக்கர் போட்டு பேசி கொண்டிருந்ததால் இவற்றையெல்லாம் பின்னால் நின்று கொண்டிருந்த விஹான் ஒரு புன்னையோடு ஆறுவே நெருங்கினான். என்ன இங்கே உட்கார்ந்துக்கிட்டு இருக்க என கேட்டவனை திரும்பி பார்த்தவள், சும்மாதான், என்ன செய்யணும் தெரியல, போர் அடிக்குது எனவும். அடியே வந்திருக்கிறது ஹனிமூன், இதில் என்ன செய்யணும்னு தெரியல, போர் அடிக்குதா என மனதிற்குள்ளேயே பல்லை கடித்தவன், நாம் 2 பேரும் விளையாடலாமா என்றான். என்ன? சற்று அதிர்வோடு அவனை பார்த்தவளை கண்டு, இதில் மட்டும் அலாட்டா இருடி, மற்றதெல்லாம் பாப்பா மாதிரி இரு என நினைத்து கொண்டே வெளியில் எனி கேம்ஸ் போர் அடிக்காமல் இருக்க என்றான். அப்பயாவையாக முகத்தை வைத்து கொண்டு, உங்களோட என்ன விளையாடுறது என சலித்து கொண்டவளை நேரம் வரும்போது காற்றேண்டி என எண்ணியவன் உள்ளே சென்று தன் டேப்பை கொண்டு வந்து அதில் அவளுக்கு பிடித்த பப்ஜி கேமை லோட் செய்து கொடுக்க கண்கள் மின்ன வாங்கி கொண்டவளுக்கு அதன் பிறகு பொழுது நன்றாகவே கழிந்தது. அடுத்த நாள் மதிய வேளையில் அங்கு மீன் பிடிக்க சொல்லி கொடுத்தவன் அதையே அவளுக்கு சமைத்தும் கொடுக்க அன்றைய நாள் கொண்டாட்டமாக கழிந்தது. அப்படியே அடுத்து வந்த நாட்களும் இருவருக்கும் பிஸியாக செல்ல ஊருக்கு செல்லும் நாளும் வந்தது. ஆருவிற்கு இந்த இடம் ஏதோ ஒரு வகையில் மனதிற்கு நெருக்கமாக தோன்று அங்கிருந்து மனமே இல்லாமல் கிளம்பினாள். இந்த 10 நாட்களாக கழிந்த இனிமையான நினைவுகளோடு முகத்தில் சிறு புன்னையோடு காரிலிருந்து இறங்கி விஹானோடு வீட்டிற்குள் ஆறு நுழைய அங்கு முட்டிக்கு மேல் ஏறிய சின்ன ஸ்கட்டும் கையில்லாத இடைக்கும் ஸ்கட்டுக்கும் இடையே தாராளமாக இடைவெளி விட்டு அந்தரத்தில் இருந்த பனியனுமாக சோஃபாவில் கால் மேல் கால் போட்டு கொண்டு அமர்ந்திருந்தவள் விஹானை கண்டதும் அத்தான் என ஆரவாரமாக அழைத்தபடி வந்து அணைக்க விஹானுக்கு அருகில் நின்றிருந்த ஆறு ஒரு சிறு அதிர்வோடு இதை எப்படி மறந்தே என்று தோன்ற விறுவிறுவென சென்று தன் அறைக்குள் நுழைந்து கொண்டாள். அத்தான் என வந்து அணைத்தவளை, தீப்தி, வாட் இஸ் திஸ், இப்படித்தான் மேலே வந்து விழுவியா, பிஹேவ் யுவர் செல்ஃப் என தன்னிடமிருந்து பிரித்து தள்ளி நிறுத்தி விஹான் கடிந்து கொள்ள அதற்குள் ஆறு அவனின் அறைக்குள் நுழைந்து கதவடைத்திருந்தாள். அதில் முகம் கருத்தவளை கொஞ்சமும் கண்டு கொள்ளாமல் தன் அறைக்கு விடுவிடுவென மேலேறி செல்பவனை முறைத்து கொண்டு நிற்பவளை கண்டு பதட்டத்தோடு கைகளை பிசைத்து கொண்டு நின்றிருந்தார் மைத்திரி. ஜெய் வேறு ஊரில் இல்லை. இவளை எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் முழித்து கொண்டிருந்தார். ஆருவிற்கோ மீண்டும் மீண்டும் அன்று திருமண வரவேற்பில் விஹான் தீப்தியோடு பேசியதை மனதிற்குள் வந்து அவளை அலைக்கழித்து கொண்டு இருந்தது.
இந்த 10 நாட்களில் தன்னை அக்கறையாக பார்த்து கொண்டு இருந்ததாலே அவனோடு சகஜமாக ஓர் 2 வார்த்தைகள் பேசத் துவங்கி இருந்தவளுக்கு எங்கே அதையும் அவனை மயக்க நினைப்பதாக எடுத்துக் கொள்வானோ என்ற அச்சம் தோன்றியது. பாவம், அவளுக்கு தெரியவில்லை இவன் மயக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. அவனை இவளிடம் மயங்கி பல வருடங்கள் ஆகிறது என்று. விறுவிறு என அறைக்குள் நுழைந்து கதவை படார் என்று சாற்றியவன் அதே வேகத்தோடு குளியறைக்குள் புகுந்து கொள்ள அவன் கோபம் தன்மேல் தானோ என தன்னையே குழப்பிக் கொண்டிருந்தாள். அடுத்த நாள் காலை கல்லூரி செல்ல தயாராகி கீழிறங்கி வந்த ஆருவிற்கு மைதிலி காலை உணவை எடுத்து வைக்க அவளை கொண்டு விடுவதற்காக தானும் தயாராகி வந்த விகான் அவளுக்கு பக்கத்து இருக்கையில் அமர்ந்து சாப்பிட தொடங்கவும் அவனுக்கு பக்கத்தில் தொடை வரை மட்டுமே இருந்த சின்ன ஷார்ட்ஸும் கையில்லாத சட்டையும் அணிந்து அவனுக்கு அருகில் வந்து அமர்ந்தாள் தீப்தி. ஆறு அதை பற்றியெல்லாம் கொஞ்சமும் கண்டு கொள்ளாமல் தன் உணவில் கவனமாக இருக்க, அத்தான் நாம இப்போ எங்கே போகிறோம் என்று கேட்டபடியே தீப்தி வேண்டுமென்றே விகான் தட்டிலிருந்து எடுத்து சாப்பிட அடுத்த நொடி அந்த தட்டை தள்ளிவிட்டு கை கழுவ எழுந்தவனை பார்த்து, அச்சோ அத்தா, நான் இன்னும் சாப்பிடவே இல்லை, ஓகே வெளியே பார்த்துக்கலாமா என தானாக பேசியபடியே எழுந்தவளை ஒரு பொருட்டாக கூட மதிக்காமல் சாப்பிட்டு கொண்டிருந்த ஆர்வை பார்த்து அழுத்தமான குரலில் கிளம்பலாமா என்றான். அதில் அவனை நிமிர்ந்து பார்த்தவள் என தலையசித்து எழவும், இவை எதுக்கு நம்ம கூட, டிரைவரோட இல்லைனா பஸ்ஸில் அனுப்பிடுங்கத்தான், அவளுக்கு ஒன்றும் இதெல்லாம் புதுசு இல்லையே என ஆர்வே மட்டம் தட்டி பேச விகானுடன் செல்ல 2 அடி எடுத்து வைத்தவளின் கால்கள் அப்படியே நின்றது. ஆருவை நோக்கி திரும்பியவன் போய் காரில் உட்கார் என சொல்லவும் செல்லாமல் தயங்கி அவனை ஒரு பார்வை பார்த்தவள் ஏதோ சொல்ல வரவும் உன்னை போய் உட்கார சொன்னேன் என பல்லை கடித்து கொண்டு சொல்லவும் அமைதியாக அங்கிருந்து நகர்ந்தாள். அவள் செல்லும் வரை பார்த்திருந்தவன் ஆறு கண்ணிலிருந்து மறையவும் திரும்பி திருப்தியை பலார் என்று அவர் அறை விட்டான். எதை ப்ரூவ் பண்ண ட்ரை செஞ்சிட்டு இருக்க என கர்ஜிக்கவும் அவன் அடிப்பான் என எதிர்பாராததால் அப்படியே கன்னத்தை பிடித்து கொண்டு அதிர்ந்து நின்றிருந்தவள் என்ன அத்தான் என்று திணறலாக ஆரம்பித்து நம்ம சின்ன வயசுலேருந்தே இப்படித்தானே பழகிட்டு இருக்கோம் என சமாளிக்க, சின்ன வயதில் பழகினா இப்போவும் அப்படியே இருப்பாங்களா என ஏதோ சொல்ல வந்தவன் பின் அவளை மேலும் கீழும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு, அது உனக்கு தெரிந்ததால் தான் நீ இப்பவும் இப்படி இருக்கிற என அவள் உடையே காட்டி கூறியவன், உனக்கு மேல் நல்லா தெரியும் நான் உன்கிட்ட இருந்து விலகினது. இப்போ டாடு ஊர் இல்லாத நேரம் பார்த்து இங்கே நீ என்ன பிளானோட வந்திருக்கேன்னு கூட கண்டுபிடிக்க முடியாத அளவு நான் முட்டாள் இல்லை. உனக்கு எனக்கும் நடுவில் ஏதோ இருப்பதை போல சீன் கிரியேட் செஞ்சு ஆறுவே என்கிட்ட இருந்து பிரிக்கும் கேவலமான ஐடியாவோட வந்திருக்கேன். ஆனால் சாரி, உன் எண்ணம் ஈடாராது. ஆறுவும் அதை நம்ப மாட்டான், நானும் அதற்கு விட மாட்டேன் என பொங்கி ஆத்திரத்தை அடக்கி கொண்டு ஒற்றை விரல் நீட்டி எச்சரித்தவனை பயத்தோடு பார்த்திருந்தாள். என்ன நினைத்து இங்கு வந்தோமோ அதை தெளிவாக விளக்குபவனை ஒரு ஆத்திரத்தோடு பல்லை கடித்தபடியே பார்த்து கொண்டு நின்றிருந்தாள். எப்போ என் கல்யாணத்துக்கு முதல் நாள் வந்து அவ்வளவு பிரச்சனை செஞ்சு எங்களுக்கு சாபம் கொடுத்தீங்களோ அப்பவே டாடு உங்களை வெளியே துரத்தி உங்களோடனான உறவை முறிச்சி பிறகும் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் டாடு ஊரில் இல்லாத சமயமாக பார்த்து பிளான் செஞ்சு இங்கே வந்து உட்கார்ந்துட்டு இருக்கியே, இதுவே சொல்லலை உங்களை பற்றி என அருவருப்போடு முகம் சுளித்தான். அதில் ஆத்திரம் பொங்க, லோ கிளாஸ் ஆட்களோட பழகி இப்போ எங்களை எல்லாம் பார்த்தா உங்களுக்கு அப்படிதான் தெரியும் என இகழ்ச்சியாக சொன்னவளை முறைத்தபடி நெருங்கியவன், யாரடி லோ கிளாஸ் யார்? மற்றவங்க வாழ்க்கையை அழிச்சாலும் பரவாயில்லை, நாம் வாழணும்னு நினைக்கிற நீயா? இல்லை மற்றவங்க நல்லா வாழணும்னு என்று தன்னை பற்றி கவலைப்படாத அவளா? அவள் தேவதடி என என் ஆறுவே பேரை சொல்லக்கூட உனக்கு தகுதி இல்லை என்றவரை நகர்ந்தவன் மீண்டும் திரும்பி, நான் திரும்ப வரும்போது நீ இங்கே இருக்கக்கூடாது என எச்சரித்து விட்டு, இனியொரு முறை இது போல் ஏதாவது முயற்சி செய்ய நினச்ச நான் மனுஷனாக கூட இருக்க மாட்டேன். இப்போ கூட ஆறுவே இங்கே இருந்து அனுப்பின பிறகு அடைச்சது உன் மானத்தை காப்பாற்ற இல்லை, அவன் மனசு கஷ்டப்படாமல் இருக்கு. ஏன்னா அவன் உன்னை போல இல்லை, ரொம்ப நல்லவன். நமக்கு கெடுதல் செய்கிறாங்கன்னு தெரிந்தாலும் அவங்க துன்பத்தை கண்டு வருந்துவான். அதான் என்று விட்டு விறுவிறு என வேக நடையுடன் அங்கிருந்து வெளியேறி காரின் கதவை அடித்து சாற்றி தன் கோபத்தை வண்டியில் காட்ட அது காற்றை கிழித்து கொண்டு பறந்தது. மெல்ல விகானின் செய்கையில் அவனை திரும்பி பார்த்த ஆரு எதுவும் கேட்காமல் திரும்பி கொண்டாள். அதை கவனித்த விகானின் மனம் உலைக்களமாக கொதித்து கொண்டு இருந்தது. 10 நாட்களாக பெரிதாக அங்கு கொஞ்சி பேசி மகிழவில்லை என்றாலும் அவளின் அருகாமையே அவனுக்கு அத்தனை மகிழ்ச்சியை தந்தது. கோப பார்வையோ குத்தல் பேச்சோ இல்லாத ஒரு சுமூகமான மனநிலை இருவருக்கும் இடையில் நிலவ தொடங்கி இருந்த நேரத்தில் அனைத்தையும் வந்து பாழாக்கியவளை நினைத்து தன் கை விரல்களை அழுந்த மூடி கோபத்தை கட்டுப்படுத்தியவன் நேற்றிலிருந்து ஆருவின் அமைதியை எண்ணி வருந்தினான். இப்படி 1 வாரமாக சென்றது.